ரீசனிங் கிளாக்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். ப்ரீவியஸா ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துட்டு அதோடைய கோணம் கேட்டாங்களா, அதோட டிகிரி கேட்டாங்களா, எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஒரு கிளாக் கண்ணாடியில ஒரு குறிப்பிட்ட நேரம் தெரியுது. ஸோ அது ஒரிஜினல் சரியான நேரம் என்னவா இருக்குன்னு கேட்டாங்களா, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும்போது 3:30 எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு கிளாக் இருக்கு, அதை கண்ணாடியில் பார்க்கும்போது 3:30 காமிக்குது. ஸோ அப்போ அதோடைய சரியான நேரம் என்னன்னு கேட்குறாங்க. கடிகாரத்துல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, அதாவது 1 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டைம் கொடுத்தாங்களா, கொடுத்துருக்கிற வேல்யூவை 11:60 மைனஸ் பண்ணும். ஸோ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3:30. அப்போ 11:60 மைனஸ் 3:30. ஸோ 60ல் 30 போச்சுன்னா 30. அதே மாதிரி 11ல் 3 போச்சுன்னா 8. ஸோ அதோடைய சரியான நேரம் பார்த்தோம்னா, அதாவது ஒரிஜினல் நேரம் பார்த்தோம்னா 8:30. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது 1 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டைம் கொடுத்தாங்களா, அந்த வேல்யூவை 11:60 அந்த கொடுத்துருக்கிற இந்த டைமை மைனஸ் பண்ணும். இதுவே 10 மணிக்கு மேல எவ்வளவு வந்தாலும் சரி, இங்க பாருங்க, ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும்போது 12:40 எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் என்னன்னு கேட்குறாங்க. இது பாருங்க, 10 மணிக்கு மேல போகுது. 10 மணிக்கு மேல போச்சுன்னா கொடுத்துருக்கிற வேல்யூவை 23:60 மைனஸ் பண்ணும். ஸோ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 12:40 கொடுத்துருக்காங்க. அப்போ 12:40. ஸோ இதில் மைனஸ் பண்ணால் 60ல் 40 போச்சுன்னா 20, 23ல் 12 போச்சுன்னா 11. ஸோ அப்போ சரியான நேரம் பார்த்தோம்னா 11:20. ஸோ அதே மாதிரி இந்த 2 சமையும் சால்வ் பண்ணி இதுக்கு ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த 2 சம சால்வ் பண்ணிட்டாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும்போது 2:45 எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் என்னன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும்போது 13:30 எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 13 மணி அப்படிங்கிறது 12 மணிக்கு மேல போச்சுனாவே அது ரயில்வே டைம்.